எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழக அரசோட விவசாய கடன் தள்ளுபடி, சிறு குறு விவசாயிகள் கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்த வந்து உண்டு பண்ணிக்குதுங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயங்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. விவசாயம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியால வாழ்ற ஒவ்வொருத்தரும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி ஏதோ நல்லா படித்து ஒவ்வொரு துறையில் வந்து போய் நகரப்புறங்களில் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே விவசாய குடும்பத்திலேருந்து தான் கண்டிப்பாக போயிருப்பாங்க. இன்றைக்கும் 50% விவசாய மக்கள் தான் இருக்காங்க. இந்த விவசாய கடன் தள்ளுபடி வந்து மிகப்பெரிய ஏமாற்றங்க. மிகப்பெரிய ஏமாற்றம். அதாவது நாங்கள் கடன் வாங்கல. நாங்கள் நாங்கள் வந்து விவசாய குடும்பம். கடன் வாங்கல. இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வலியை உண்டு பண்ணுதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதா மானாவாரி விவசாயம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு விவசாயம் பண்ணியிருந்தோம். ஒரு 2 ஏக்கரா. சின்னதா எள்ளு விவசாயத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60,000 ஆச்சுங்க. அந்த ரூ. 60,000 ஆனதுக்கு ரூ. 50,000 தான் விளைஞ்சிச்சுங்க. எத்தனையோ விவசாயிகள் கூட நேரடியா பழகுறோம். நீங்க நேரடியா பழகி அவங்களோட இருந்து, இல்ல அதே வேலைய செஞ்சா தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தொழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆனா விவசாயி மட்டும் தான் விளைவிக்கிற பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாம, யாராச்சும் விலை நிர்ணயம் பண்றாங்க. வியாபாரிகளோ, இல்ல பெரிய பெரிய உற்பத்தியாளரோ, அவங்க விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் விவசாயி கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோமணத்தோடவே சுற்றுற நிலமை வந்துடுதுங்க. விவசாயிக்கு எதுக்குங்க கடன் தள்ளுபடி பண்ணணும், எதுக்காக விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்கிற விஷயங்க. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு ரூ. 10 காய் வாங்கலாம், ரூ. 20 காய் வாங்கலாம், ரூ. 10 கீரை வாங்கலாம். எல்லாமே விலை மலிவாக கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உணவுப் பொருட்கள் வந்து குறைந்த விலையில் விற்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா தரப்பட்ட மக்களும், அதாவது வசதி இருக்கவங்க, இல்லாதவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்லபடியாக உணவு சாப்பிட்டு வாழ்கிறதுக்கான முக்கிய காரணமே விவசாயிக விளைபொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கிறது மட்டும்தான் முக்கிய காரணங்க. அதில் வந்து அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க. அதாவதுங்க இன்றைக்கி உழுது, அதுக்கப்புறம் பயிர் பண்ணி, அதை வந்து பண்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமை எடுத்து எத்தனையோ வேலைகள், தண்ணி பாய்ச்சறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் சுமக்கணுங்க. அதுக்கப்புறம் அதாவது விவசாய நிலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் சுமந்து அந்த காய்கறியை மார்க்கெட்டுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போனாங்கன்னா கடைசிக்கு அந்த ஆட்டோ வாடகை கூட கிடைக்காம நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இவ்வளோ விஷயங்கள் தாண்டி அந்த விலை குறைந்து இன்னைக்கு வெங்காயம் மகாராஷ்டிராவில் 50 பைசா ரூபாய்க்கு விற்கிது. அதே மாதிரி தக்காளி 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்றுருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் விலை ஏறுதுங்க. ஆனால் எப்போவுமே விலை குறைவாக இருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் உணவு வந்து கிடைக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறது. இன்றைக்கி பால் எடுத்துக்கோங்க, 34 ரூபா பால், 30 ரூபா பால். கிராமப்புறங்களில் மக்கள் விவசாயம் பண்ணி நல்லா இருந்தால் தான் நகரப்புறங்களில் நிம்மதியாக சாப்பிட்டு வாழ முடியுங்க. நகரத்தில் எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்க பாடுபடலைன்னா எப்படி நகரத்துக்கு உணவு போய் சேருங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், விவசாய கடன் ஏன் தள்ளுபடி பண்ணணுன்ட்டுங்க. உணவு சாப்பிட்ற ஒவ்வொருத்தருக்கும் விவசாயியோட கஷ்டம் தெரியணும். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயி